குடிந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனிடமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. நாம் தொடர்ந்து வேதாகம மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக வேதத்தில் அநேக நபர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த நாளிலே யோனா என்பவரை குறித்து நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் பிற்பகுதியிலே பார்க்கிறோம், எல்லாம் சிறிய தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த சிறிய புஸ்தகங்கள் எல்லாமே தீர்க்க தரிசன புஸ்தகங்களாக இருக்கும். அதற்கு நடுவிலே யோனா என்ற ஒரு வரலாற்று புத்தகம் மட்டும் இருக்கும். இந்த யோனா என்பவரை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கலாம். யோனா என்ற அந்த வார்த்தைக்கு புறா என்று அர்த்தம். புறா, யோனா அப்படின்னா புறா என்று அர்த்தம். இந்த யோனா தேவன் ஊழியத்துக்காக அழைக்கிறார். இவனுக்கு தேவன் கொடுத்த ஊழியம் என்னவென்றால், நினிவே என்ற ஒரு பட்டணத்திற்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு இவன் பிரசங்கிக்க வேண்டும். அந்த நினிவே மக்கள் மிகவும் அநியாயங்களினாலும் அக்கிரமங்களினாலும் நிறைந்த ஒரு மக்களாக இருக்கிறார்கள். அந்த அக்கிரமம் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டி இருக்கிறது. அதனாலே தேவன் யோனாவை தேர்ந்தெடுத்து அந்த நினிவே மக்களுக்கு போய் இவன் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இதுதான் தேவன் யோனாவுக்கு கொடுத்த ஊழியம். நினிவே மக்களுடைய அக்கிரமங்களிலிருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இல்லை என்றால் தேவன் இந்த நினிவே பட்டணத்தை புரட்டி போடுவார் என்று அந்த யோனா அந்த நினிவே மக்களுக்கு போய் பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே தேவன் யோனாவை அழைக்கிறார். ஆனால் யோனா செய்தது என்ன? தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொண்டு, ஆனால் இவன் செய்கிற காரியம் என்னவென்றால், இவன் நினிவே பட்டணத்திற்கு போகாமல் தர்ஷீஷ் என்ற பட்டணத்துக்கு போகிறான். யார் இந்த ஊழியத்தை செய்யறது? வேற வேலை இல்லையா, வேற பொழப்பு இல்லையா என்று தன் இருதயத்திலே நினைத்து கொண்டு தேவன் கொடுத்த ஊழியத்தை அவன் அசட்டையாக எண்ணி அவன் என்ன செய்கிறான் என்றால், நினிவே பட்டணத்திற்கு போகாமல் தர்ஷீஷ் என்ற பட்டணத்துக்கு அவன் போகிறான். தர்ஷீஷ் என்ற பட்டணத்துக்கு எப்படி போறான்னா, கப்பல் ஏறி போறான். இந்த வரலாற்று இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஞாயிறு வகுப்புல சொல்லி கொடுக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை தான். அப்போ இவன் கப்பல்ல போகும்போது பெரும் காற்று தேவன் வரவழைக்க செய்கிறார். அந்த பெருங்காற்றினாலே கப்பல் தடுமாறுகிறது. அப்ப அந்த தடுமாற்றத்தினாலே அங்கு இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் நேருகிறது. நமக்கு ஏன் இது நேரிடுகிறது? நாம் சரியாதான போய் கொண்டிருக்கிறோம், நமக்கு ஏன் இந்த பெருங்காற்று நேரிடுகிறது என்று அவர்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வருகிறது. அப்பொழுது அவர்கள் யோனாவை பார்க்கிறார்கள். இவன் தான் இந்த தடுமாற்றத்துக்கெல்லாம், இந்த கப்பல் ஆடுறதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறார்கள் என்றால், கடல்ல தூக்கி போட்டுறாங்க. கடல்ல போட்ட உடனே ஒரு பெரிய மீன் அவனை விழுங்கி விடுகிறது. 3 நாள் கழித்து அந்த மீன் அவனை கரையிலே வந்து கக்கி விடுகிறது. கரையில கொண்டு வந்து அவன் அந்த விழுங்கின மீன் அவனை கரையில கொண்டு வந்து அவனை கக்கி விடுகிறது. இப்பொழுது என்ன செய்கிறான்? யோனா மனம் திரும்பினவனாக அவன் நினிவே பட்டணத்திற்கு இப்போ அவன் போகிறான். யோனா 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், அவன் மீன் வயிற்றில் இருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தானாம். அந்த விண்ணப்பத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு அந்த கரையில வந்து அவன் அந்த மீன் அவனை கக்கி போட்டது. உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால், உடனே தாமதிக்காமல் அவன் நினிவே பட்டணத்திற்கு போய் அந்த மக்களுக்கு அவன் பிரசங்கிக்கிறான். தன்னுடைய ஊழியத்தை இப்போது எடுத்து செய்கிறான். அங்கே அந்த நினிவே மக்களுக்கு இவன் பிரசங்கிக்க போது அந்த பிரசங்கத்தை கேட்ட மக்கள் அவர்கள் எல்லோரும் மனம் திரும்புகிறார்கள். இது ரொம்ப முக்கியம். அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி அவர்கள் தொடர்ந்து உபவாசம் இருக்கிறாங்க. அந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நல்லா தெரியும். எல்லோரும் அந்த பட்டணத்தில் இருக்கிற பெரியவங்க, சின்னவங்க, ஆடு மாடு எல்லாமே உபவாசம் இருக்கிறாங்க. தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் செய்து தங்கள் மனமாற்றத்தை காண்பித்து அவர்கள் உபவாசித்து தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் செய்கிறார்கள். அதனால் தேவன் அவர்களை அழிக்காமல் அவர்களை மன்னிக்கிறார். தேவன் அந்த நினிவே மக்களுடைய மனமாற்றத்தை பார்த்து அவர்கள் எல்லோரையும் தேவன் அழிக்காமல், நியாய தீர்ப்பு கொடுக்காமல் அவர்கள் எல்லோரையும் தேவன் அவர்கள் மனமாற்றத்தை கண்டு தேவன் அவர்களை அழிக்காமல் காப்பாற்றுகிறார். இது என்னன்னா, யோனாக்கு இது பிடிக்காமல் போய்விட்டது. என்னது, நம்ம பிரசங்கம் பண்ணோம், ஆனா தேவன் இவர்களை காப்பாற்றினாரே அப்படின்னு சொல்லி யோனாக்கு
ஒரு ஒரு சின்ன ஒரு நெருடல் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ அந்த யோனா புஸ்தகம் முடியும் போது பாக்குறோம், தேவன் சொல்லுகிறார், இந்த மனமாற்றத்தை கண்ட மக்களை நான் அழித்து விடுவானா என்று தேவன் யோனாவை பார்த்து கேட்பதாக அந்த புஸ்தகம் முடிந்து விடுகிறது. இந்த யோனாவின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். முதல்ல யோனா அந்த 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவன் மீனின் வயிற்றிலிருந்து அவன் விண்ணப்பம் செய்கிறான். அது ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு ஜெபமாக நாம் பார்க்கலாம். யோனா 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இப்ப இவன் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டுட்டான். தேவன் சொன்ன அந்த காரியத்தை, அந்த ஊழியத்தை அவன் செய்யாமல் தன்னுடைய இஷ்டத்திற்கு இவன் நடந்து அந்த மீனின் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டான். இப்ப அவன் உணர்ந்தவனாக, மனமாற்றம் அடைந்தவனாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். மீனின் வயிற்றிலிருந்து அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்போ என்ன விண்ணப்பம் பண்றான் பாருங்க, நான் என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. மீனின் வயிற்றிலிருந்து இவர் விண்ணப்பம் பண்றார். தேவனை நோக்கி இவர் ஜெபம் செய்கிறார். 7வது வசனம், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பத்தை உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. இவர் மீனின் வயிற்றிலிருந்து எடுக்கிற இந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்திற்கு போனது என்று இந்த இடத்திலே அவர் குறிப்பிடுகிறார். 9வது வசனம், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இப்ப தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்றார். யோனா விண்ணப்பம் பண்றார், என் தேவன் என்னை ரட்சிப்பார் என்று அவன் அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவன் காப்பாற்றப்படுகிறான். மிகவும் அருமையான ஒரு ஜெபத்தை இந்த இடத்திலே அவர் ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது இந்த யோனா பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து 3 நாள் சிலுவைக்கு அப்புறம் 3 நாள் அவர் பாதாளத்திலே இருப்பார் என்பதற்கு யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்ததற்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39, 40, 41 வசனங்கள், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. 40வது வசனம், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்திலே இருப்பார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவர் சிலுவையிலே மரித்த பின்பு அவர் 3 நாள் பாதாளத்திலே இருக்க வேண்டும். 3வது நாள் தான் அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்ப அந்த 3 நாள் அவர் பாதாளத்திலே இருப்பார் என்பதற்கு அடையாளமாக இந்த யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்ததை அடையாளமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோனா இரவும் பகலும் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் 3 நாள் இரவும் பகலும் பாதாளத்திலே இருக்க வேண்டும். அப்போ அந்த அடையாளத்தை யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் லூக்கா ரொம்ப அருமையா சொல்றாரு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 29வது வசனம், ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்க போது அவர், இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். யோனா இந்த நினிவே பட்டணத்திற்கு போய் பிரசங்கம் பண்ணணும் இல்லையா? அது ஒரு அடையாளமாக மனுஷகுமாரனும் இந்த சந்ததியாருக்கு அடையாளமாய் இருப்பார். 32வது வசனம், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இப்ப நினிவே பட்டணத்தார்
யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள் என்று இந்த சொல்லப்படும். அப்போ யோனாவிலும் பெரியவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பாமல் போனால் அந்த நினிவே பட்டணத்தாரை விட இவர்கள் கீழவனாவர்கள் என்று இந்த இடத்துல பொருள்படும்படியாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள் என்றால் நினிவே பட்டணத்தார் உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இப்பேற்பட்ட ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை இந்த இடத்துல இந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ யோனா ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த யோனா தீர்க்கதரிசி நிலத்திலிருந்து இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அவன் ஆபத்து நேரத்திலே ஜெபம் செய்கிறான். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், ஆபத்து நேரத்திலே நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்று தாவீது சொல்றான் இல்லையா. அப்போ அந்த ஆபத்து நேரத்திலே அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஜெபம் நமக்கு இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கும் போது நமக்கும் அநேக சூழ்நிலைகள், அநேக ஆபத்தான சூழ்நிலைகள் நமக்கு நேரிடுகிறது இல்லையா. அந்த நேரங்களிலே நிச்சயமாக நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த சிந்தனையின்படியோ அல்லது நம்முடைய சொந்த அறிவின்படியோ நாம் செயல்படாமல் தேவனை நோக்கி நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். தேவன் நிச்சயமாக நம்மை விடுவிப்பார். அடுத்தது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அதற்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுகிறதை இந்த யோனாவின் கதையிலே நாம் பார்க்கிறோம். தேவன் என்ன சொல்கிறார், நீ நினிவே பட்டணத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணி அந்த மக்களை மனம் திரும்ப செய் என்பதுதான் தேவன் அவனுக்கு யோனாவுக்கு சொன்ன ஊழியம். தேவன் அவனுக்கு அதை தான் செய்ய சொல்றார். ஆனால் இவன் என்ன செய்கிறான், தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிர்மாறாக அவன் செயல்படுகிறான். அதனால் அவனுக்கு ஏற்பட்ட விளைவுகளை நாம் அறிந்ததுதான். அப்போ முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் ரொம்ப 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 அவசியம். நம்ம அப்போஸ்தலர்ல பேதுரு சொல்லும் போது சொல்றாரு, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் முதல்ல முக்கியமானது அப்படின்னு சொல்றார். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அதிகம். கீழ்ப்படியவில்லை என்றால் நிச்சயமாக நாம் துன்பத்திலே கொண்டு போய் அகப்படுவோம். துன்பம் தான் நமக்கு நேரிடும். முதலாவது ஜெபம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. இதெல்லாம் நாம் யோனாவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.